ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் விஷயம்னா இதுதான் சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்தை வச்சுதான் இப்ப பல பேருமே சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், நேர்லையா இருக்கட்டும், எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களுடைய ஃபேமிலி விஷயம் தான். உங்களுக்கு என்னப்பா அவருடைய ஃபேமிலிக்குள்ள நீங்க ஏன் போறீங்க, அது அவருடைய பர்சனலான விஷயம் அப்படின்னு மாதிரி பல பேர் சொன்னாலுமே அவரை ஒரு தனிப்பட்ட ஆளா பார்க்காம விஜயனா பல ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மாமா, உங்க பிள்ளைன்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லல, உண்மையாமே எல்லாருமே அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை பப்ளிக்ல பேசுறது தப்பே கிடையாது. பல பேரும் எதிர்பார்த்தது அவருடைய ஃபேமிலி கூட ஒன்னா சேரணும்ன்றது. அதுக்கான முதல் படியா ஆகஸ்ட் 7ஆம் தேதி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேஸை வாபஸ் பண்ணிருந்தாங்க. சரி, அடுத்த கட்டமா என்னதான் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா எல்லாமே தப்பா போய்கிட்டு இருக்கு. அவங்க எப்பதான் இந்தியாவுக்கு வருவாங்கன்ற மாதிரி பல பேர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. அதை பத்தி நானுமே வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அதை பத்தி இப்போ ஒரு சோஷியல் மீடியால தகவல் வெளியாகி இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்காக பிளான் பண்ணிருந்தாங்களாம். பட் திடீர்னு அந்த பிளானை கேன்சல் பண்ணி திரும்பி அவங்க வீட்டுக்கே போய்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் அந்த பிளான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நடந்துச்சு. அவங்க திரும்பி லண்டனுக்கு போன காரணம் த்ரிஷாவா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே அபிஷியலான கன்ஃபர்மேஷனா நியூஸ் கிடைக்கல. அதனால நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி மட்டும் தான் பார்க்கணும். வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி கருத்துக்களை கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.